ஒரு உண்மை பொய்யாகாது, ஆனால் ஒரு பொய் இங்கு உண்மையாக மாறியது. ஆமாங்க, சிவபெருமானுடைய திருவிளையாடல் இங்கேயும் அரங்கேறியது. இந்த ஊரு தாங்க உளுந்தூர்பேட்டை. இந்த ஊருக்கே உளுந்தூர்பேட்டை என்ற பெயர் வர காரணமே இந்த கோவில் தாங்க. தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. பகலவன் பூமியை இரவுக்கு கைமாற்றி கொண்டிருக்கும் நேரம், அதாவது மாலை பொழுது, ஒருவர் தனது மாட்டு வண்டியில் மிளகு மூட்டையுடன் வந்து கொண்டிருக்கின்றார். மனித நடமாட்டமே இல்லை. திருடர்களுக்கு அஞ்சிய விரைந்து வந்து கொண்டிருக்கின்றார். வழியில் ஒரு முதியவர் கை நீட்டி தடுத்து நிறுத்தினார். அந்த முதியவர் தனக்கு சற்று தலைவலியாக உள்ளது, கொஞ்சம் மிளகு கொடுங்கப்பா, இதை நான் கொண்டு பட்டு போடுகிறேன் என்றும் கேட்டுள்ளார். ஆனால் வியாபாரியோ முதியவரிடம், இது மிளகு மூட்டை இல்லை பெரியவரே, உளுந்து மூட்டை என்றும் கூறியுள்ளார். முதியவரும், அப்படியா, சரி, அப்படியே இருக்கட்டும், நீ பத்திரமாக போ என்று கூறிவிட்டு சென்றார் முதியவர். வியாபாரியோ பெரு நிம்மதி மூச்சு விட்டார். சற்று தொலைவில் சென்ற பிறகு ஒரு மாரியம்மன் கோவில் அருகே வண்டியை நிறுத்தியுள்ளார். தன்னுடைய மிளகு மூட்டையை யாராவது திருடி விடுவாரோ என்று பயத்திலேயே உறங்காமலும் இருந்துள்ளார். இரவு பொழுது கழித்து பகல் பொழுதும் வந்தது. தனது மூட்டைகளை சரியாக உள்ளதா என்று எண்ணி பார்த்துள்ளார் வியாபாரி. ஒரு மூட்டையை பிரித்து பார்த்தால் உளுந்தாக மாறியிருந்தது. அதிர்ச்சி அடைந்தார் வியாபாரி. எல்லா மூட்டைகளுமே உளுந்தாக மாறியிருக்கின்றது. இந்த வியாபாரி சொன்ன ஒரு பொய் இங்கு உண்மையாக மாறியிருந்தது. ஆமாங்க, இங்கு சிவபெருமானுடைய லீலை அரங்கேறியது. வியாபாரிக்கோ முதியவரிடம் தான் பொய் கூறியதும் ஞாபகத்திற்கு வந்தது. வியாபாரி தன்னுடைய தவற உணர்ந்து இந்த இடத்திற்கு ஓடோடி வந்தார். அந்த இடத்தில் ஒரு லிங்கம் மட்டுமே இருந்தன. அந்த இடம் தாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த திருக்கோவில். மீண்டும் சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டினார், மன்னிப்பும் கேட்டார். மீண்டும் உளுந்து மூட்டையெல்லாம் மிளகு மூட்டையாக மாறியிருந்தன. இதன் பிறகு இந்த இடத்திலேயே இந்த மிளகு வியாபாரி இந்த ஆலயத்தை எழுப்பியதாக தல புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீ உலகநாயகி உடனுரை உளுந்தாண்டார் என்றும் ஸ்ரீ லோகாம்பிகை உடனுரை மாஷபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றன. மாஷம் என்றால் உளுந்து என்பதை குறிக்கும். பல்லவ வம்சத்து மலடர் கோமான் அரசன் இந்த ஆலயத்தை விரிவுபடுத்தி கட்டியுள்ளார். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைந்திருக்கு. பிரம்மாண்டமான நுழைவாயிலுங்க. உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரமும் நந்தியமரமும் அமைந்துள்ளன. 2 புறமும் பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ள தூண்கள் பிரம்மாண்டமா அமைந்துள்ளது. ஒவ்வொரு தூணிலும் நுணுக்கமான சிற்பங்களும் காம சிற்பங்களும் இங்க நிறையவே அமைந்துள்ளன. நந்தியமரமான அடுத்து 3 நிலை ராஜகோபுரம். உள்ளே நுழைந்தவுடன் மகாமண்டபத்துல ஒவ்வொரு தூண்களுமே கலைநயமிக்க சிற்பங்களும் இங்க அமைந்துள்ளதுங்க. உள்ளே நுழைந்தவுடன் விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கின்றனர். கம்பீரமான துவாரபாலகர்களுடன் கருவறையில மாஷபுரீஸ்வரர் இங்கு அருள்பாலிக்கின்றார்.
கருவறையை சுற்றி கோஷ்டத்தில் விநாயக பெருமான், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, வித்தியாசமான சண்டிகேஸ்வரர் சன்னதி இங்கே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. சண்டிகேஸ்வரர் வித்தியாசமான கட்டட அமைப்பில் விமானம் போன்ற அமைப்பு இங்கே அமைந்துள்ளதுங்க. கருவறையை சுற்றி அகழி போன்ற அமைப்போ இங்க அமைந்துள்ளதுங்க. அம்பாள் லோகாம்பிகை இங்க தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். அர்த்த மண்டபத்துல தூண்கள்ல மங்கையருடைய சிற்பம் தத்ரூபமா அமைந்துள்ளதுங்க. மற்றும் குதிரையில போர் வீரனுடைய சிற்பமோ இங்க அழகா அமைந்துள்ளது. இந்த ஆலயத்துடைய தலமரம் வில்வ மரம், தீர்த்தம் ஞான தீர்த்தம். இந்த தூண்களில் இருக்கக்கூடிய இந்த சிற்பம் ஒரு போர் வீரன் குதிரையை பிடித்து கொண்டிருக்கும் காட்சி ரொம்ப தத்ரூபமா அமைந்துள்ளதுங்க. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.